இந்த 2026ல லைஃபே தொலைச்சிட்டியடா அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் யார் யார்? செம ட்விஸ்ட்டுமா 2026. அதாவது ராசி மிதுனத்தில் பிறக்கிறவங்க எப்போவுமே கவனமாக இருக்கணும். நீங்கள் யாருடைய இதுக்கும் தலையீடு பண்ணக்கூடாது. ஏன்னா லைஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை ஒரு முறை தான் நம்ம வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையை மற்றவங்களுக்காக நம்ம வாழ முடியாது. சரிங்களா? எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டான்னு சொல்லிட்டு அடிமட்டு வாங்கிட்டு இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவங்க பிரச்சனை எப்போவுமே கேட்காதீங்க. மற்றவங்க பிரச்சனையை கேட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் அங்கே உங்களுக்கு நீங்களே செக் வச்சுக்கிற மாதிரி கவனமாக இருங்க. அடுத்து கன்னி. இந்த கன்னி பார்த்தீங்கன்னா 7ஆம் சனி பகவான் நடக்கிறது கண்டக சனி. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எல்லாமே தெரிஞ்ச மாதிரி போய் உட்காந்துக்குவாங்க. எதுவுமே ஆனால் தெரியாத விஷயத்தையும் தெரியும் சொல்லக்கூடிய விஷயத்தில் புதன் தாங்க முன்னோடி. அப்போ என்னென்னா கற்றுக்கலான்னு நினைப்பாங்க, ஆனால் அதுலேயும் பிரச்சனை தான் தேடி வரும். அப்போ இவங்க சம்பந்தமே இல்லாத இடத்துல இவங்க மாட்டிக்குவாங்க. இவங்க சொல்லாத இடத்துல பேசாத இடத்துல மாட்டக்கூடிய அமைப்பு சனி பகவானுடைய அமைப்பில் ராசியை பார்த்துட்டு வேற உட்காந்துட்ருக்காரு. 12ஆம் வீட்டில் கேது இருக்குங்க. தேவையில்லாத அவப்பெயர்கள் வரும். அதனால் எப்போவுமே எந்த நேரத்தில் 2026ல் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் லைஃப்பை ஸ்மூத்தாக நீங்கள் கொண்டு போக முடியும். அடுத்து எடுத்திங்கன்னா விருச்சகம். ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ளார அடுத்த பிரச்சனை யாருக்கு வருதுன்னா அந்த விருச்சகம் தாங்க. தேலோட குணம் கொட்டுறது தான். ஆனால் தேல் சும்மா கொட்டுமா? யாராவது சீண்டுனா தானே கொட்டும். அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு 8ஆம் இடத்துல பிறந்துட்டீங்க. சரிங்களா? ஒரு அடி விழுகிறதுக்குள்ளார அடுத்த அடி விழும். அப்போ உங்கள் குரு பகவான் எடுத்துக்கோங்க, யோகாதிபதி தான். இன்றைக்கி 8ல் இருக்கார், மிடில் தான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் வீட்டில் ராகு இருக்குங்க. கெட்ட பெயர் அவப்பெயர் வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நல்ல பெயரை வாங்க ஆசைப்படுவீங்க, ஆனால் அந்த பெயரை காப்பாற்றிக்கிறது தான் ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் போராடின வாழ்க்கை சரியாக இருக்கணும் அப்படின்னா யாருடைய தலையிடாதீங்க, பிரச்சனையிலையும் யார் பிரச்சனையும் கேட்காதீங்க. முக்கியமாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டா கூட ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த ஆம்புலன்ஸில் உள்ளே உட்காந்து அந்த பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போகாதீங்க. அதில் கண்டிப்பாக லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சகத்துக்கு கவனமாக இருங்க. ஸோ அடுத்து மீனம். சுற்றி யார் பேசினாலும் இந்த மீனத்தை பேசணும்னு பார்க்குறீங்களா? மீனம் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனிபவன் உட்காந்துட்ருக்காருங்க. 12ஆம் வீட்டில் ராகு. எப்போவுமே நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படுறதை விட மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதெல்லாம் அதிக ஆசை இருக்கும். அதுதான் பேர ஆபத்தும் கூட. எப்போவுமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னா மற்றவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி சனி பகவான் உள்ளே உட்காந்து விளையாண்டுருக்காரு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதையை சரியாக கொண்டு போகணும்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை சரியாக செய்யணும். அப்போ நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. அதே விஷயத்தில் எந்த தலையீடு செய்யாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னா சரியான வழிகாட்டுதல் கண்டிப்பாக அவசியம் வேணும். நீங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். கவனம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் 2 இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.